மக்களே, நான் உங்கள் ஜப்பர் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 5வது ரெஸ்டாரண்ட்டான ராசல் கைமா ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறேன். ராக் மால் ஃபுட் கோர்ட் 2nd ஃப்ளோரில். ஸோ ஜூலை 13ஆம் தேதி நம்ம ஓப்பன் பண்ணுறோம். காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் அவைலபிள். எவ்ரிடே, என்றைக்குமே லீவு கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம துபாய், அபுதாபி, ஷார்ஜா இதெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வெறும் பிரியாணியோடு தான் ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் வந்து மெனு வந்து ஆட் பண்ணோம். இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து சைனீஸ் அண்ட் நம்மளுடைய பிரியாணி, அப்புறம் வந்து அந்த சார்கோல் தந்தூரி இதெல்லாமே சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். போக போக 1 வீக் கழிச்சு நிறைய பரோட்டா ஐட்டம்ஸ், இட்லி, தோசை இது எல்லாமே ஆட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே வந்து ஒரு 500-600 ஸ்டாஃப்ஸ் கிட்டத்தட்ட வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் வந்து வெளியில் போய் தேட வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ ராக் மாலில் ஓப்பன் பண்ணுறோமே, இது மால் ஆச்சு, ஸோ மாலோட ப்ரைஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம வெளியில் என்ன ப்ரைஸ் கொடுக்குறோமோ அதே ப்ரைஸ் தான் வந்து நம்ம மால்லையும் கொடுக்க போகிறோம். இங்கே வந்து சர்வீஸ் எப்படி அப்படின்னா, நம்மளே நேராக வரும். ஃபுட் கோர்ட்னால் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஏர்போர்ட்டில் எல்லா இடத்துலையும் நம்ம பார்ப்போம். நேராக வருவோம், ஆர்டர் பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம், டெலிவரி அந்த டைமிங் வந்து கூப்பிடுவாங்க, வாங்குவோம், சாப்பிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ இது வந்து ஃப்ரண்டேஜ். இப்போ இதில் என்ன செட் பண்ணியிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சென்னை ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் திருவல்லிக்கேணியில் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்ஸ், குலாப் ஜாமுன், மலை காஜா, கேரட் அல்வா, தம்கா ரொட்டு, அண்டேகா மீட்டா, ஸோ இதெல்லாமே வந்து பண்ண போகிறோம். பாதாம் அல்வா இதெல்லாமே. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஸோ இது பில்லிங் கவுண்ட்ரு, கேஷ் கவுண்ட்ரு. ஸோ கேஓடி இங்கே தான் டெலிவரி கொடுப்பாங்க. ஆர்டர் எடுத்துகிட்டு உள்ளே போய்ட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜூஸ் ஷாப்பு. ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். அதுவும் வந்து ரீசனபிளான ப்ரைஸில் கொடுக்க போகிறோம். அது எல்லாமே இங்கே தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து கரும்பு மிஷினும் வாங்கி வச்சுருவோம். கரும்பு ஜூஸும் கொடுக்கணும் ரீசனபிளான ப்ரைஸில். அப்புறம் இங்கே வந்து பப்ஸு, இந்த கோகோனட் பால், க்ரீம் பன்னு, பன் பட்டர் ஜாமு, பிஸ்கெட்ஸு, ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸும் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, கிச்சன் போவோம் உள்ள. நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். நிறைய ஐட்டம்ஸ் வந்து நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நிறைய பேர் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மார்க்கெட் ஷார்ஜாவில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நீங்கள் ஏதாவது ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இப்போ ஒரு 10,000 திரம்ஸ்க்கு வாங்குற பொருள் அங்கே போய்ட்டு 2,000, 3,000 திரம்ஸ்லேயே வாங்கிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி 75% வந்து எனக்கு சேவ் ஆச்சு. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் உள்ளே போவோம். இப்போ நம்ம வந்து அது மெயின் என்ட்ரன்ஸு. நம்ம கிச்சனுக்கு போனோம்னா பேக் என்ட்ரன்ஸ்லேருந்து லிஃப்ட்டில் தான் வரணும். இங்கே வந்து கஸ்டமர்ஸ் அலோடு கிடையாது, அங்கே வந்து ஸ்டாஃப்ஸ் அலோடு கிடையாது. இப்போ கிச்சன் உள்ளே வரும். நம்ம எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் பார்த்துருப்பீங்க, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஆனியன் கட்ரு, மைக்ரோ இந்த ஓடிஜி வாங்கியிருக்கோம் அந்த ஸ்வீட் எல்லாமே செய்கிறதுக்கு, அப்புறம் பேக்கிங் ஐட்டம் செய்கிறதுக்கு ட்ரேஸு, நிறையா இந்த ரேக்கெல்லாம் அடிச்சு வச்சுருக்கோம். இந்த ரேக்கெல்லாம் எதுக்குன்னா எல்லாமே செகண்ட் ஹேண்டில் வாங்கின ரேக் தான். இப்போ இது ரேக் புதுசாக நம்ம வாங்க போனோம்னா 800 திரம்ஸு, 700 திரம்ஸ் சொல்லுவாங்க ஒரு ரேக்கும். நான் வாங்கினது 100 திரம்ஸ், இந்த மாதிரி தான் ரேஞ்சில் வாங்கினேன். எனக்கு ரொம்பவே பணம் சேவ் ஆச்சு. புதுசாக வாங்கினது கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான். அது பாருங்கள், இந்த சட்டி வந்து புதுசு வாங்கினேன். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஸ்டோரு. இப்போ உள்ளே வந்தோம். 2 பார்ட் ஆஃப் கிச்சன் இருக்குது. இந்த செக்ஷனில் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு ஃபுல்லாகவே. இப்போ இந்த கிச்சன்லேயும் எவ்வளோ அடுப்பு செட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 6 அடுப்பு செட் பண்ணுறேன். நம்ம எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் அப்படி தான் பண்ணேன். துபாயில் மட்டும் 8 அடுப்பு செட் பண்ணேன். ஏன் 6, 8ன்னு செட் பண்ணுறோன்னா, இப்போ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு வந்து க்ரௌட் அதிகமாக வரும். நிறைய நம்ம பல்காக சேல் பண்ணி அந்த நேரத்தில் நம்ம வந்து 2-3 அடுப்பை வச்சுக்கிட்டு 10 கிலோ 20 கிலோ செஞ்சோன்னா பத்தாது. அதனால் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஒரு 100 கிலோ இறக்கிடணும், செகண்ட் ரவுண்டில் ஒரு 100 கிலோ இறக்கிடணும். ஸோ அந்த மாதிரி ஐடியா பண்ணி தான் வந்து 6 அடுப்பு செட் பண்ணுறேன். நம்ம ஒரு அடுப்புலேயும் வந்து எத்தனை கேஜி பிரியாணி தம்மாகும்னு பார்த்தீங்கன்னா 25 கிலோ பிரியாணி தம்மாகும். பாருங்கள், டபரா வச்சு உள்ளே வாஷ் பண்ணுறதுக்கான பாட் வாஷ் எவ்வளோ பெருசாக வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த இடம் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு மட்டும். அப்புறம் நம்ம செஞ்சு சூடாக வச்சுக்கிறதுக்கு வெயின்மெரி, நம்ம கிரேவிஸ் இதெல்லாமே செய்வோம். அது வந்து உள்ளே செஞ்சு போட்டு வச்சுன்னா சூடாகவே இருக்கும், சர்வ் பண்ணலாம். நம்ம வாஷ் பண்ணுற தண்ணி வந்து இங்கே ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகணும். ஏன்னா பிரியாணி செய்யும்போது நிறைய தண்ணி யூஸ் பண்ணுவோம், கறி கழுவோம். நம்ம வாஷ் பேஷனில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கழுவிட்டு இருந்தால் பத்தாது. ஸோ அதனால் இதுவும் நாங்கள் தான் செட் பண்ணோம். அப்படியே பக்கத்து கிச்சன் போகிறேன். இங்கே ஒரு சில்லர் வச்சுருக்கோம். இந்த சில்லர் எதுக்காக அப்படின்னா, பார்பிக்யூ இதெல்லாமே வந்து இந்த ஷீக் கவாபு, தந்தூரி, சிக்கன் டிக்கா இதெல்லாமே வந்து நம்ம மேரினேஷன் பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மேரினேஷன் வந்து நல்லா பண்ணி உள்ளே வச்சுன்னு வச்சுக்கோங்க. சில்லரில் மசாலா நல்லா பிடிக்கும். நான் ஒரு 6-7 மணி நேரத்துக்கு முன்னாடியே மேரினேஷன் பண்ணோம் அந்த டிக்கா, அந்த ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே. ஸோ வைக்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா அந்த தந்தூர் சார்கோலில் வச்சு சுட்டு கொடுக்குறதுக்கு அதுக்கு ஃபேனு செட் பண்ணியிருக்கோம். நம்ம விசிறி வச்சு அசைச்சிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து லேட்டாக பிடிக்கும். ஃபேன் ஆன் பண்ணிட்டு போட்டோம்னா இது உள்ள ஒரு பைப் ஒன்று வருது, ராடு, இதுலேருந்து ஏர் வரும். இந்த ஏரால் வந்து ஃபுல்லாக உள்ளே வந்து நல்லா பரவலாக வரும் காற்று. பார்த்தீங்கன்னா சைனீஸ் அடுப்பு, நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் செகண்ட் ஹேண்ட் பொருள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பரோட்டா கல், இதுவும் அங்கே தான் வாங்கினேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஐட்டம் என்னன்னா,
ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸ் எல்லாமே சிக்கனில் ப்ரானில் அப்புறம் வந்து மிக்சடில் வந்து உங்களுக்கு மட்டனு ப்ரானு சிக்கன் எல்லாமே போட்டு போகணும். அதே மாதிரி சேம் நூடுல்ஸு அண்ட் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் சில்லி சிக்கனு, அப்புறம் கோபி சில்லி, அப்புறம் வந்து ப்ரான் சில்லி, இது எல்லாமே போட்டு கொடுக்க போகிறோம். பியூர் சைனீஸ் ஸ்டைலில் கிடையாது, நம்மளுடைய இண்டோ சைனீஸ், நம்மளுடைய இந்தியாவுடைய ஸ்டைலையும் மிக்ஸ் பண்ணி போடுவோம். அப்புறம் வந்து இங்கே இந்த சென்சார் இது வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த தண்ணிலாம். ஏன்னா வந்து கை நம்ம ஏதாவது மசாலா மிக்ஸ் பண்ணுவோம், ஸோ அந்த கையை வச்சு பண்ணால் அது வந்து ஃபுட்டுக்கு ஏதாவது ஆகும். ஸோ அதனால் வந்து சென்சார். இதை வந்து எங்கள் இஷ்டமாக வைக்கல, இது வச்சா தான் அப்ரூவல் கிடைக்கும். எப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு டிராயிங் போட்டு கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிராயிங்கை பார்த்துட்டு இதெல்லாம் வந்து இங்கே இருக்கணும், இதெல்லாம் அங்கே இருக்கணும், இதெல்லாம் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, இந்த இடத்துல வந்து வுட் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணி அவங்க திருத்தி கொடுப்பாங்க. ஸோ திருத்தி கொடுத்ததுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம செட் பண்ணி அவங்க ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு செக் பண்ணுவாங்க. எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபைனல் இன்ஸ்பெக்ஷனில் வந்து செக் பண்ணும்போது இதெல்லாம் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க ஒரு 4-5 நாள், ஒரு வாரம் ஆக்குவாங்க. அதனால் அவங்க என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே நம்ம போட்டோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒயர் கனெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் தான் இருக்கணும். தனியாக வந்து தெரிகிற மாதிரி ஃப்ளக் பாயிண்ட் எல்லாம் வந்து போடக்கூடாது. அப்படியே இப்போது 2 கிச்சனையும் பார்த்தோம். டோர் ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து ஒரு பேசேஜ், மாலோட ஃப்ரண்ட் சைடுக்கு வந்துட்டோம். இந்த டேபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்கோம். எல்லாமே டிஸ்போசபிள் ஐட்டம்ஸ் இருக்கும், அதெல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஒரு மைக்ரோவேவ் வச்சுருக்கோம். ஏன்னா பப்ஸு இது எல்லாமே சமோசா இதாக ஹீட் பண்ணி கொடுக்கணும்னா டக்குன்னு ஹீட் பண்ணி கொடுக்குறதுக்கு, ஏன்னா சூடாக இருக்கணும் இல்லையா, அதனால் ஜூஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து ஐஸ் மேக்கர் வச்சுருக்கோம், ஸோ ஐஸ் கட்டிங்கை போட்டு கொடுக்கறதுக்காக ஜூஸில். அப்புறம் இங்கே ஒரு ஐஸ்கிரீம் இது வச்சுருக்கோம், ஃப்ரீசர் வச்சுருக்கோம் பாருங்கள். மொத்தம் 2 ஐஸ்கிரீம் வச்சுருக்கோம். நம்மளுடைய ஃபுட்டு மாலில் மட்டும் இல்லாமல் நூன் ஆப்லேயும் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் நூன் ஆப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எப்படின்னா இங்கேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் சரௌண்டிங் ராசல் கைமாவில். ஸோ நம்ம துபாய், ஷார்ஜா, அபுதாபிலாம் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் நம்ம ஆர்டர் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுக்கு வந்து சேல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெஸ்டாரண்ட்டில் விற்கிதோ அதுக்கு பாதி அப்படியே நூனில் சேல் ஆகும். ஏன்னா வெயிலுன்ற நிறைய மக்கள் வரதில்லை, ஸோ ஆப்பில் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் வந்து சென்சார் ஹேண்ட் வாஷ் வச்சுருக்கோம் நம்ம, ஏன்னா நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து வெளியே போவோம். மறுபடியும் ஃப்ரண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வரணுன்னா கிச்சன்லேருந்து லிஃப்ட்டு 2nd ஃப்ளோர்லேருந்து இறங்கி மறுபடியும் நடந்து போய் மால் வழியாக தான் இங்கே வரணும். ஃப்ரண்ட்டுக்கு வரணும்னா இங்கேருந்து குதிச்சுட்டு வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஸோ இதோடைய டிசைனிங் பார்த்திங்கன்னா போர்டில் இருந்து, ஸோ இந்த இன்டீரியரு, இந்த டிசைனு, இந்த மேல் டிசைன், பேக் டிசைன் எல்லாமே வந்து நானாக வந்து க்ரியேட் பண்ணது தான் இது. நான் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிசைனரை வச்சு டிசைன் பண்ணிலாம் பண்ணலை. என்கிட்ட டெக்னீஷியன் இருக்காங்க, ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். நம்ம எல்லா ரெஸ்டாரண்ட்டும் வந்து அவங்க தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களே வச்சு ஐடியா கொடுத்து நானே எல்லா பொருளும் வாங்கி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுடைய வெற்றிகரமான 5வது ரெஸ்டாரண்ட். துபாய், அபுதாபி, ஷார்ஜா, யூஎஸ், டெக்சாஸ், 4வது, 5வது வந்து ராசல் கைமா. இன்னொரு முக்கியமான விஷயம், ஓப்பனிங் டேட் மறந்துடாதீங்க. ஜூலை 13ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஃபுட் கோர்ட்டில் ஓப்பன், ராசல் கைமா ராக் மால். சரிங்களா? நைட்டு வந்து 12 மணி வரைக்கும். 6வது மலேசியா 27ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறோம், ஜோஹர் பாரு, பர்மாஸ் ஜெயா. 7வது ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் ஓப்பன் பண்ணுறோம், டேட் ஃபிக்ஸ் பண்ணல. கனடாவில் டொரண்டோவில் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அங்கேயும் வந்து மல்டி குசின் தான், பிரியாணி மட்டும் இல்லாமல் நிறையா சார்கோல் எல்லாமே பண்ணுறோம். ஏன் வந்து நம்ம வந்து பிரியாணிலேருந்து ஆரம்பித்து இந்த சார்கோல், சைனீஸ் இது எல்லாமே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் வந்து தமிழ் மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டெய்லி பிரியாணி தான் சாப்பிடுவாங்கன்னா அது முடியாது. பட் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நிறைய மெனூஸ் வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து வாரத்தில் ஒரு 2-3 நாள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. சில பேர் வந்து டெய்லி ஹோட்டலில் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. டெய்லி பிரியாணி சாப்பிட சொன்னால் என்ன கதைங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து பரோட்டா, பாயா, இடியாப்பம், மீன், இறால், மட்டன் ஷீக் கவாபு, சிக்கன் ஷீக் கவாபு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் டிக்கா, சிக்கன் ஹரியாலி டிக்கா, சிக்கன் மலாய் டிக்கா, தந்தூரி சிக்கனு, அப்புறம் வந்து பார்பிக்யூ சிக்கனு. அதே மாதிரி சேம் வந்து மந்தியில் எல்லாமே ப்ரான் மந்தி, ஃபிஷ் மந்தி, பார்பிக்யூ மந்தி எல்லா மந்தியும் கொடுக்குறோம். பிரியாணிலையும் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, 65 பிரியாணி, ப்ரான் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்பூர்லேயும் பார்த்திங்கன்னா அதே சேம் 65 பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் வந்து துபாயிலையும்
ஷார்ஜாலையும் சரி ராசல் கைமாலையும் சரி கூடிய சீக்கிரத்தில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் கொண்டு வர போகிறோம். இட்லி, பொங்கல், வடை, தோசை, சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாமே. அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பூரியோட கிழங்கு இல்லையா, கிழங்கு இல்லாமல் வடகறி பாயா சால்னா நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். பாயா சால்னா வந்து காலையிலேயே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி பரோட்டா பாயாவோட சால்னா, அதுக்கு வந்து ஒரு சட்னி, ஒரு கட்டி சட்னி. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இட்லி கூட வந்து பாயாசம்லாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம். நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு நீங்கள் எங்கே வந்தாலும் ஒரு மல்டி குவிசன் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் எப்படி வந்து இவ்வளோ நாள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்களோ, இந்த 4வது ரெஸ்டாரண்ட் வரைக்கும் நல்ல சப்போர்ட் நான் பார்த்தேன். என்னோட யூஎஸ் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4-5 நாளாகவே வந்து 100 கிலோவுக்கு மேலே தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ராசல் கைமாவிலையும் நீங்கள் சப்போர்ட் தருவீங்க நம்புகிறேன். இவ்வளோ வளர்ச்சிக்கு யார் காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலோட வியூவர்ஸ் தான் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் தான். உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.